அம்மா அம்மா ஒரு விஷயம். அந்த டிவி கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? எப்போ பார்த்தாலும் டிவி. என்னப்பா சொல்லு, இன்னைக்கு ஆபீஸ் போலியா? இல்லம்மா, இன்னைக்கு போல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா. இல்லம்மா, இனிமேல் என்னால முடியாது. உங்களால டெய்லி அவளுக்கும் எனக்கும் ஒரே சண்டை. நீங்க இருக்கிறது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் காலையில எழுந்ததுல இருந்து நைட் வரைக்கும் இதே பேச்சு தான். என்னால டாலரேட் பண்ண முடியலம்மா. உங்களை ஒரு நல்ல ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கலாம்னு பாக்குறேன். இன்டர்நெட்ல ஒரு அட்ரஸ் பார்த்துருக்கேன், அங்கதான் இப்ப போறேன். அப்படி நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? அது வந்து பாருங்க, இரும்பிட்டே இருக்கீங்க, நைட்லாம் தூங்கவே முடியல. அது மட்டும் இல்ல, இந்த வியாதி குழந்தைக்கும் தொத்திக்குமோன்னு பயமா இருக்கு. இது மட்டும் இல்லம்மா, இன்னும் எவ்வளோ இருக்கு. வேணாம்ப்பா, என்னால முதியோர் இல்லத்துல எல்லாம் போய் தனியா இருக்க முடியாது. முகத்தை பார்க்காம இருக்க முடியாது. பேர பிள்ளைங்களோட விளையாடாம என்னால இருக்க முடியாது. நான் இங்கேயே இருந்துடுறேன்ப்பா. என்னால எந்த தொந்தரவும் இருக்காது. பசிச்சா கொஞ்சம் சோறு போடுங்க. தூக்கம் வந்தா ஒரு மூலையில போய் படுத்துக்கிறேன். ஒரு நாயை போல இருந்துக்கிறேன். என்னால உன்னை விட்டு போக முடியாது. இல்லம்மா, எல்லாம் மீறி போயிடுச்சு. நேத்து இதனால எனக்கும் அவனுக்கும் ரொம்ப பெரிய சண்டையே வந்துச்சு. எனக்கும் வேற வழி தெரியல. அப்படியெல்லாம் பேசாதப்பா. உங்க அப்பா வேற போய் சேர்ந்துட்டாரு. எனக்கு உன்னை விட்டா வேற நாதி இல்ல. என் பேச்ச கேளுப்பா. நான் வேணா உன் ஒய்ஃப் கிட்ட பேசவா? எங்க இருக்கா அவ? அவ இங்க இல்லம்மா. அவ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, போய் பார்க்க போயிருக்கா. கொஞ்சம் யோசிப்பா. மா ப்ளீஸ், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? ஆமா. அப்பனா நீங்க தனியா போறது தான் எனக்கு சந்தோஷம். அம்மா, நீங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. நான் இப்பதான் வாழ்க்கையே தொடங்கி இருக்கேன். உங்களால என்னோட வாழ்க்கையில பாதினா சண்டையிலேயே போச்சு. என்னோட நிம்மதியே போச்சு. எங்கேயாச்சும் போய் செத்துடலான்னு தோணுது. அப்படியெல்லாம் பேசாதப்பா. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சரி, உன் இஷ்டம். அந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களை தள்ளி விடுறேன்னு நினைக்காதீங்க. நான் மாசம் மாசம் பணம் அனுப்புறேன். நல்லா பார்த்துக்க சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரிப்பா. சரி, நான் வரேன். சார், இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? இந்த அட்ரஸ் நீ ஜெகதீஷ் தானே? நீ நிர்மல் மட்டும் இல்லன்னு சொல்லிடாதடா. நான் தான் மச்சான். எப்படிடா இருக்க? பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஓகே, ஒரே நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ். என்னடா பண்றீங்க? நான் அமேசான்ல வர்க் பண்ணேன்டா. நீ? சூப்பர்டா. நான் டிசிஎஸ்ல ப்ரோக்ராம் மேனேஜரா இருக்கேன். அப்படியா? கெத்து தான். அப்புறம் இங்க என்ன பண்ற? நான் இங்க ஒரு வேலையா வந்தேன்டா. வீடு பக்கத்துல தான் இருக்க, வாப்பலாம். இல்ல இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் வரேன். கொஞ்சம் ஒர்க் இருக்கு. பாத்து எவ்வளவு நாள் ஆகுது. இங்கதான்டா இருக்கு. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஒண்ணும் வேலையெல்லாம் பெருசா ஆயிடாது. இன்னொரு நாள் வரேனே. இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டமா இருக்கும். மரியாதையா வந்துரு. ஓகே, வாப்பலாம். வாடா போலாம். வாடா. வீடு நல்லா இருக்கு. தேங்க்ஸ்டா. அப்புறம் உன் வைஃப் குழந்தைங்களாம் எங்க? இங்கதான் பக்கத்துல வெளில போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. ஓகே. அப்புறம் லைஃப்லாம் அப்புறம் போகுது? சூப்பரா போயிட்டு இருக்குடா. எனக்கு என்ன, நல்லா போயிட்டு இருக்கு. உனக்கு? எவ்ரிதிங் இஸ் ஃபைன் டா. சூப்பர்டா. டேய் கண்ணா, வந்துட்டியாப்பா? வந்துட்டேமா. அப்புறம்டா? டேய் கண்ணா, கால் ரொம்ப வலிக்குதுடா. இதோ வரேம்மா. ஒரே ஒரு செகண்டா. சாரி டு கீப் யூ வெயிட்டிங் டா. இட்ஸ் ஓகேடா. யாரா உள்ள? அம்மாடா. என்னாச்சு? கொஞ்ச நாள் முன்னாடி பராலிசிஸ் அட்டாக் வந்தது. அதுல இருந்து அப்படியே ஃபுல்லா படுத்த படுக்கையாவே ஆயிட்டாங்க. ஏன் டாக்டர் கிட்ட எங்கேயும் கூட்டு போலியா? கூட்டு போனோம். ஆனா டாக்டர் சொல்லிட்டாரு, வயசாயிடுச்சு, கால் கையெல்லாம் விழுந்துச்சு, ஸோ இதுக்கப்புறமா குணப்படுத்த ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டரும். நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சும்மா சொல்றா. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஓல்டேஜ் இல்ல ஆசிரமம் அந்த மாதிரி இடத்துல சேர்த்து விட்டா அவங்க பாத்துக்க போறாங்க. என்னடா பேசுற? அவங்க என் அம்மாடா. என்ன பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. அதுவும் அப்பா போன பிறகு அம்மாவுக்கு எல்லாமே நான் தான். எல்லா அம்மா அப்பா வந்தா அவங்களோட குழந்தைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்குறாங்க. இதுல என்ன புதுசா இருக்கு? அதெல்லாம் அவங்களோட கடமைடா. உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து வண்டி எடுத்துட்டு போனோம் வீட்டுக்கு தெரியாம.
அப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து எனக்கு பயங்கரமா மண்டையில் அடிபட்டு ஐசியூல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அம்மா, நான் துடிச்சதை விட அம்மா தான் ஜாஸ்தி துடிச்சாங்க. ஹாஸ்பிட்டல் விட்டா வீடு, வீடு விட்டா ஹாஸ்பிட்டல், இதே கதியாக தான் இருந்தாங்க ஒரு மாசத்துக்கு. நைட்ல தலையில தடவி கொடுத்துட்டு இருப்பாங்க, பக்கத்துலயே உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த அழுக இன்னும் மனசுலயே இருக்குடா அப்படியே. அப்பா அந்த நேரத்துல திட்டாம பக்கத்துல உட்காந்து, ஒண்ணு இல்லடா கண்ணா, சீக்கிரமா சரியாயிடும், சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னாரு. இது மட்டும் இல்ல, எத்தனையோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ்ல அவங்க தான் உறுதுணையா பக்கத்துலயே இருந்தாங்க. அப்பதான் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி passed away. He just passed away. ஹே, நீ உங்க அம்மாவை பாத்துக்கிற, அவங்களுக்கு சேவை செய்யற, ஓகே. உன் ஒய்ஃப் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? இந்த வயசுல, சின்ன வயசுல சந்தோஷமா இருக்கணும், அங்க இங்க சுத்தணும், அப்படிலாம் எதிர்ப்பு தெரிவிக்கல? கோவப்பட்டா ஆரம்பத்துல என்ன எங்கேயுமே வெளில கூட்டு போக மாட்டீங்கன்னு சண்டை போட்டா, ஏன் என் லைஃப் இப்படி வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு புலம்பினா, இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம வேற எந்த வயசுல என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அவங்க கேட்கறதும் நியாயம் தானடா. சரி, எப்படி அவங்களை சமாதானப்படுத்தின? கொஞ்சம் கொஞ்சமா பேசி புரிய வச்சேன், எங்க அம்மாவும் அவங்க அம்மா மாதிரிதான் அப்படின்ட்டு. எப்படிடா? டேய், கல்யாணம் ஆன உடனே பொண்ணுங்க புதுசா ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ இந்த வீடு உன் வீடு தான், இங்க இருக்கிறவங்களும் உன் சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி நீ தான் புரிய வைக்கணும். அவகிட்ட பேசி எங்க அம்மாவும் உங்க அம்மா மாதிரி தான் அப்படிங்கறதையும் சொல்லணும். அதே மாதிரி எங்க அம்மா கிட்ட போயிட்டு அவ வந்து மருமக இல்ல, அவ வந்து மக தான் அப்படிங்கறதையும் சொல்லி புரிய வைக்கணும். இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ, என் லைஃப்ல சத்தியமா டென்ஷன் அப்படிங்கறதே கிடையாது. இதை தான் நான் பண்ணேன். ஆனா நம்ம ஊர்ல பாதி பேர் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, மாமியார் மருமக 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், ஒண்ணு அவங்க அம்மா பக்கம் சாஞ்சிடறாங்க, இல்லைன்னா பொண்டாடி பக்கம் சாஞ்சிடறாங்க. இதுதான் பாதி பேர் பண்ற தப்பு. ஆனா நீ சொன்னா நம்ப மாட்ட. இப்போ நைட்ல எங்க அம்மாக்கு திடீர்னு கால்வலி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோயேன், எனக்கு முன்னாடி அவ தான் ஃபர்ஸ்ட் எழுந்து போய் எங்க அம்மாவை கவனிக்கிறா. பெத்தவங்களுக்கு நாம தர பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? பேரும் புகழும் வாங்கி தரது மட்டும் இல்ல, கடைசி காலத்துல அவங்கள நல்லா பாத்துக்கிறது தான். முதல்ல நம்ம எப்படி அவங்களுக்கு குழந்தையா இருந்தோமோ, இப்போ நமக்கு அவங்க குழந்தையா இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேடா, நான் கிளம்புறேன். என்னாச்சு? இல்லடா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எதுவும் கேட்காது, நான் வரேன். சரிடா, அப்ப அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாரையும் கூட்டு வரேன். கண்டிப்பா. அம்மா, 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 என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. பரவாயில்லப்பா. நான் ரொம்ப பெரிய பாவிமா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா, 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 எங்க போனாங்க? அம்மா, அம்மா, அன்புள்ள நிர்மல், நான் இவ்வளவு நாள் உனக்கு தொந்தரவா இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்னை மன்னிச்சிடு. நீ எனக்கு ஓல்டேஜ் ஹோம் தேட வேண்டியதில்லை, நானே கிளம்பி போறேன். எங்க போறேன், எப்படி வாழ்றேன்னு கவலைப்படாத. கடவுள் இருக்காரு, அவர் விட்ட வழியில எனக்கு ஒதுங்க இடமா கிடைக்காம போயிடும். உன் பையனை நல்லா பார்த்துக்கோ, உன் மனைவியை நல்லா பார்த்துக்கோ, அதுவே எனக்கு போதும். இனி உன் வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன். இது கண்டிப்பா கோவத்தில் எடுத்த முடிவில்லை. நான் எங்க இருந்தாலும் என் நினைப்பு உன்னை சுத்தி தான் இருக்கும். இப்படிக்கு அன்பு அண்ணா.